அதற்கேற்றாற்போல் மேனிபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி நாங்கள் தருவோம். 28 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ விருப்பப்பட்ட தொகுதிகள் அப்படின்னு எத்தனை தொகுதிகள் சொல்லுங்க, எத்தனை தொகுதி கொடுக்கலாம்? ரைட், கொடுத்துறோம். ரைட், அடுத்தது படிப்படியா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இறங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் 2026 எலெக்ஷன்ல என்டிஏ கூட்டணி இங்க ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் இங்கேயே நாங்க ஒழிப்போன்ற 2014 மெஜாரிட்டியா மோடி ஆட்சி அமைச்சாரு. 2019 கொஞ்சம் சரிஞ்சாரு. 2024 மெஜாரிட்டியா வர முடியல. 400 தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவாங்க. தனியா பாஜக ஆட்சி அமைக்கல. ஒரு கால் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம், இன்னொரு கால் ஜனதாதள் நிதிஷ்குமார். இந்த 2 காலம் அவர் கீழே விழுந்துருவார். அதனால அவரை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நீங்க தான் சரிஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்க சரியில்லை. நாங்க எப்பவுமே நிதானமா இருக்கோம், சரியா இருக்கும். ரைட். பிஜேபி கூட எந்தெந்த கட்சிகள்லாம் சேருகிறதோ அந்த கட்சிகள்லாம் முழுகும் கப்பல்ல ஏறதுதான். பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், நடுவயதை சார்ந்தவர்கள், வயதானவர்கள் யாருமே ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இது தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிரான கட்சி. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜல்ஜீவன் நீர் பங்கீடு பணத்தை கொடுக்கல, சமக்கிர சிக்ஷா அபியான் அந்த பணத்தை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கல, மெட்ரோ வாட்டர் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வரத்து தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்க இவ்வளவு அநீதி பண்ணுவீங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவாங்களா? உங்க கூட்டணி கட்சி ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்க. நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல எப்பவுமே தேர்தல் நடக்குதுன்னா தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் ஐவாஷ் பண்றதுக்காக கொஞ்சம் ஒதுக்குவாங்க. ஒதுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இங்க அது கூட கிடையாது. அப்படின்னா பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க, இங்க என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும், எத்தனை அதிமுக கூட்டிட்டு போனாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஆகையால் விட்டுரும் அந்த ஸ்டேட்டன் விட்டுட்டு தான் ரவி அங்க வெஸ்ட் பெங்கால் மாத்திட்டாங்க ஆளுநர். இங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கப்பா, இங்க வேணாம், அங்க தொந்தரவு கொடுனே. இந்த மாநிலம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு, மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க. எங்களுக்கு கூட தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தியை போன மாசம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம், அழைப்பு கொடுத்தோம், வரேன்னாரு. கிராம கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கணும்னாரு. எஸ்ஓபின்னு இருக்கு, எஸ்ஓபி காரணம் காட்டி 15 நாளுக்குள்ள நீங்க கொடுத்துருக்கணும், 15 நாளுக்குள்ள கொடுக்கறதுனால வாய்ப்பு இல்லைன்னாங்க. நாங்க அரசு என்ன சொல்லுதோ, ஆட்சி என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ, சட்டத்துக்கு உட்பட்டு ஏற்றுக்கொண்டோம். ஆனா ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். எந்த கட்சியாவது, அதிமுகவோ திமுகவோ ஈவன் பாஜக கூட எந்த கட்சியாவது மாநாடு நடக்கும் போதோ பொதுக்கூட்டம் நடக்கும் போதோ உயிரிழப்பு என்பது இல்லை. அதை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ரைட். நானே எதுக்கு சொன்னா நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். ரைட். அதுதான் சொல்றேன். இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணிடுச்சு கவர்மெண்ட். அவங்க கண்ட்ரோல்ல தான் போலீஸ், அவங்க கண்ட்ரோல்ல தான் அதிகாரிகள். பிரச்சனை என்னன்னா உயிர் பலி இருக்கக்கூடாது. நம்முடைய தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எங்கேயுமே ஒருவர் கூட உயிருக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது அப்படின்ற பார்வை எல்லோருக்கும் உண்டு. அதை அவரு புரிஞ்சுக்கணும். வாங்க, வாங்கி கொடுங்க. வாங்க வாங்க சார், வாங்கி கொடுங்க சார். வாங்க சார். மக்கள் முடிவு செய்வார். ரைட். தேங்க்யூ.